ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி விமான நிலையத்துக்கு வராரு. அப்படி வந்தவர் தன்னோட பேர்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி அவரை தடுத்து வைக்கப்படுறாரு. அந்த சந்தர்ப்பத்துல அவர் கூட வந்த குழுவினர் எல்லாமே ஃபிளைட்ல ஏறி ஃபிளைட்டும் எடுத்துட்டாங்க. சோ இந்த சந்தர்ப்பத்துல அன்னைக்கு அதிகாரிகள் என்ன சொல்லாங்க அந்த நபர்கிட்ட அப்படின்னு சொன்னா, சாரி நீங்க வந்து இந்த ஃபிளைட்ல போக முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த நபர் பதில் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா இந்த முறை ஹஜ் செய்வேன் அப்படின்ட்டு. அந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு அதிசயமான நிகழ்வு ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா, போன ஃபிளைட் ஒரு சிறிய கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறக்கப்படுது. ஆனாலும் குறித்த அந்த நபரை ஏற்ற முடியாதுன்னு விமானி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு விமானம் பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் விமானம் பறக்க ஆரம்பிச்சுட்டு. ஆனாலும் மறுபடியும் அந்த நபருக்கிட்ட அங்க இந்த அதிகாரிகள் சாரி கேட்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த விமானத்திலையும் நீங்க வந்து ஹஜ்ஜுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்காங்க. ஆனா இருந்தாலும் மறுபடியும் அந்த நபர் என்ன சொல்றாருண்டா, இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா இந்த முறை நான் ஹஜ்ஜுக்கு போய்தான் ஆகுவேன் அப்படின்னு தன் மன உறுதியை வந்து வெளிப்படுத்திக்காரு. மறுபடியும் ஒரு அதிசயம் நடக்குது. மறுபடியும் பறந்த விமானம் மீண்டும் தரையிறக்கப்படுது. காரணம் பழுது அப்படின்னு சொல்லி தரையிறக்கப்படுது. இந்த முறை விமானி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, குறித்த அந்த நபர் ஏறாமலுக்கு நான் விமானத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விமானத்துல ஏற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த விமானம் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லாமலுக்கு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருக்குது.